இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு கேட்குறீங்களா? எண்ணெய் குழம்புங்க. மீன் எண்ணெய் குழம்பு. அது எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணதுன்னு பார்க்கலாம். 1/2 kg சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தேங்காய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தென் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிவிடுவோம். இதுக்கு தக்காளி கொஞ்சம் தூக்கலை தான் போடணும், ஏன்னா நம்ம புளியே சேர்க்காமல் இதை செய்ய போகிறோம் இந்த கிரேவி. இப்போ நம்ம இதை மாதிரி அதை அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் பேஸ்ட்டை சோம்பு கொடுத்து. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், காஷ்மீரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா எல்லாத்துலேயும் கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு செமி கிரேவியாக கிடைக்கும். எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வைக்க போகிறது செமி கிரேவி தான். இப்போ ஆஃப்டர் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் ஆட் பண்ணிடலாம். சங்கரா மீனில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். குழம்பு பார்த்தாச்சு, வறுவல் பார்த்தாச்சு. இப்போ மீன் எண்ணெய் குழம்பு இப்போ தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நமக்கு நல்ல செமி கிரேவியாக கிடச்சிரும் கொதிச்சதுக்கப்புறம். இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் தான் நல்ல கிரேவியாக கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காவும் அது கூட சோம்பும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். நல்ல ஸ்மெல்லாக நல்ல திக்கான நமக்கு கிரேவி கிடச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி மணக்க சங்கரா மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். மீன் எண்ணெய் குழம்பு ரொம்ப ஸ்பெஷலுங்க. இதை செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.